இறைவா உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். அந்த அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அனைவரும் கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை பார்த்து உங்களுடைய கரங்களை எல்லாம் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே, ஏதோ எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ நாங்களும் அந்த சீடர்களை போல பல்வேறு நேரத்துல உம்மை விட்டு பிரிந்து போயிருந்திருக்கிறோம். இயேசுவே, ஆனா எங்களை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. ஏதோ இந்த இடத்துலயே நீங்க இறங்கி வந்ததுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றின்ற உங்க வாயார சொல்லுங்க. ஏதோ இந்த திருப்பாடலை வாசிக்கிறாங்க. ஏதோ ஆண்டவரே உம்மை நாங்க புகழலைன்னா என்னுடைய கீழ்வாய் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாகன்னு நாங்க சொல்லியிருக்கிறேன். ஏதோ உங்களுடைய உள் மனசுல இருந்து நன்றின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரே உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, ஏதோ இங்குள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீதாமே செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்பன் ஆண்டவரே, பல்வேறு நோய் நொடிகள் மத்தியிலும் எங்களை வழிநடத்த வந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ பல்வேறு கண்ணீர்கள் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் எங்களை தொட்டு ஆசீர்வதித்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம் பார்ப்போம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்களுடைய வாயார நீங்க சொல்லுங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்காதீங்க. என் குடும்பத்துக்காக, என் வாழ்க்கைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன். ஏதோ நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என் வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனா என்னை திரும்பி பார்த்திருக்கிறீங்க, என்னை தேடி வந்திருக்கிறீங்க. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி. இதோ என் குடும்பத்துல பல்வேறு கவலைகள் இருக்குதுதான், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதான். ஆனா என்னை வழி நடத்திட்டு வந்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி கொள்கிறோம். நன்றி ஜீசஸ், நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ நீர் உயிர்த்த ஆண்டவர் நற்கருணையோட விளையங்கள் மத்தியிலே இதோ எழுந்தருளி வந்தமைக்காக எங்கள் கண்களை அனைத்தும் திறப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்காக இதோ இந்த நேரத்தில் நீர் தாமே இந்த இரவு ஜெபத்திலே எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ அந்த சீடர்களை பார்த்து அறிவிலேயே இதோ இறைவார்த்தை கேட்டும் நம்பாத மந்த புத்தி உள்ளவனே என்று சொன்னீரே. இதோ ஆண்டவரே நான் திரும்பி வந்திருக்கிறேன், இதை ஏத்துக்கங்கன்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அழுகணும்னு தோன்றவங்க அழுதுருங்க. கத்தி என் வாழ்க்கைக்கு ஏன் இந்த கேள்வின்னு கேட்குறவங்க கேளுங்க. ஏன்னா இவர் மட்டும்தான் நமக்கு பதில் சொல்லுகின்ற ஆண்டவர். நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டத்துக்கும் பதிலாக நான் நிற்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர். கத்தி கேட்குறவங்க கேளுங்க. ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கவலை, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் தொல்லைகள்லாம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் நொடிகள் இருக்குது, நான் எந்த வேலை செஞ்சாலும் அது வெளிப்பட மாட்டேங்குது. ஆண்டவர் நோக்கி கேளுங்க. சத்தமா நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, praise you Jesus. பிரியமானவர்களே, இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இந்த ஜெபத்தினுடைய நம்ம அப்படியே கடந்து செல்வோம். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சேர்லாம் உட்கார முடிஞ்சவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் முன்னாடி வாங்க. ரவுண்டா நில்லுங்க. ரவுண்டா ஒருத்தரை பார்த்து ஒருத்த மாதிரி ரவுண்டா 10 பேர். யாரும் பேச வேணாம், யாரும் பேசாதீங்க. சஞ்சய், பிரேம், ரூபன் எல்லாரும் இங்கே அப்படியே நடுவில் வாங்க. நீங்களா வாங்க, பசங்களா வாங்க. இங்கே வாங்க, இந்த இடத்துல நில்லுங்க. தம்பிங்களா அந்த நிற்கிற பசங்க எல்லாருமே வந்துரு. லைவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் 3 பேர் எல்லாருமே அப்படியே ரவுண்டாக பசங்க எல்லாருமே நடுவில் நில்லுங்க.
பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு நிமிஷம் உங்கள் பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறவங்க ஒருத்தர் முட்டி போடணும். சரியா? ஒருத்தர் முட்டி போடணும். இப்போ இங்கே இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான்னா தம்பி பக்கத்தில் இருக்கிறவன் முட்டி போடணும். இவன் நிற்கணும், அம்மா முட்டி போடணும். முட்டி போட முடியலன்னா கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கிட்டா போதும். சரிங்களா? முட்டி போடுறவங்க கிட்ட எதுக்காக வேண்டணும்னு நீங்கள் கேட்கணும். சரியா? 2 சீடர்கள் போனாங்கல்ல, இதை கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய பலம் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு சீடர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இறங்குவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? அதனால் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர், பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் முட்டி போடுறவங்க யார், ஒருத்தரை விட்டு ஒருத்தர். சரிங்களா? அப்படியே நீங்கள் போகிறோம். ஒருத்தர் முட்டி போடணும், ஒருத்தர் நிற்கணும் பக்கத்தில். அப்படியே ஒருத்தர் முட்டி போடுங்க, ஒருத்தர் நில்லுங்க. சிரிக்க வேணாம் ப்ளீஸ், தயவு செய்து நிற்க வேணாம். இப்போ முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நிற்கிறவங்க கேளுங்க, எதுக்காக வேண்டணும்னு கேளுங்க. முட்டி போட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட நிற்கிறவங்க எதுக்காக வேண்டிக்கணும்னு கேளுங்க. எந்த கருத்துக்காக வேண்டணும்னு கேளுங்க. கேட்டுட்டீங்களா? இப்போ ஒரு குழுவாக இருக்கிறீங்க. கொஞ்சம் அவங்களுடைய தலை மீது உங்களுடைய கைகளை வைங்க. 2 வலது பக்கத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, இடது பக்கத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படியே கை வைங்க. முட்டி போட்டுருக்கிறவங்க மேலத்தில் எல்லாத்துலேயும் கை வைங்க பார்ப்போம். வலது பக்கம் ஒரு கையும் இடது பக்கம் ஒரு கையும் வைக்கணும். 2 கையுமே இருக்கணும். இப்போ அவங்க எந்த கருத்துக்காக வேண்டணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வாயை திறந்து அவங்களுக்காக அவங்க பெயரை சொல்லி இப்போ நீங்கள் துதிக்க போகிறீங்க. அவங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் இப்போ உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலை, உங்ககிட்ட என்ன ஜெபம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்காக இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. பக்கத்தில் யார் இருக்கிறாங்களும் கிடையாது. உங்ககிட்ட கண்ணீரோடு ஒருத்தங்க ஜெபம் கேட்டிருக்கிறாங்க, எனக்கு இந்த கருத்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்பொழுது உங்கள் வாயார தொடர்ந்து அந்த துதி ஆராதனையில் இறங்க. இயேசுவே நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்க. வாயார சொல்லுங்கள், இயேசுவே நன்றி, இவங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சத்தமாக உங்களுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் உணர்த்துறாரோ அதை சொல்லி இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அந்த கரங்களை வச்சு யார் பக்கத்தில் தலையை வச்சிருக்கிறீங்களோ, யார் மேலே கைகளை வச்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி இப்போ நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறீங்க, அவங்களுடைய பெயரை சொல்லி இப்போ நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, இவங்களுக்கு எந்த தேவை வேண்டுமோ அது அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தலை மீது கை வச்சு இப்போ உங்களுக்கு பெயர் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க, சத்தமா கேளுங்க. ஆண்டவரே, இதோ நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இதோ எனக்காக நான் கேட்கல, என் பக்கத்தில் இருக்கிற வேண்டுதல் செய்யறவங்களுக்காக இப்பொழுது நான் கேட்கிறேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உமக்காக இதோ என் பக்கத்தில் முட்டி போட்டுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரனுக்காக நான் இப்பொழுது நான் கேட்கிறேன், என்னுடைய சகோதரிக்காக நான் கேட்கிறேன், கண்ணீரோடு நான் கேட்கிறேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயான்றது ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. உங்க வழியா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுமைகளை செய்வாரு. உங்க வழியா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க கண்ணீரின் வழியாக, உங்க அபிஷேகத்தின் வழியாக, ஏன்னா ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்களும் குருத்துவத்தில் பங்கெடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள், உங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க மேலே தலையை வச்சு அவங்க மேலே கையை வச்சு இப்பொழுது கேளுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. எனக்காக நான் இப்ப கேட்கல, எனக்காக இப்ப நான் கேட்கல ஆண்டவரே, இதோ இவங்களுக்காக நான் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சத்தமா உங்களுடைய பெயரை சொல்லி கேளுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் சொல்லுங்க. இயேசுவே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சொல்லுங்க. அந்த கண்ணீரோடு முழந்தாள் படியிட்டு எனக்கு ஒரு புதுமை கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கைக்கு
ஒரு எதிர்காலம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா? என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்காதா? எனக்கு ஒரு நற்கனை ஆண்டவர் ஏதோ என் மத்தியில் இறங்கி வர மாட்டாரான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற இவர்களுக்காக இப்பொழுது நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்ணீரோடு சத்தமா சொல்லுங்க பாப்பா. அவங்களுக்காக சத்தமா பேசுங்க. இயேசுவே, இயேசுவே, நான் தாவீதின் மகனே இவர்கள் மீது இறங்கும், தாவீதின் மகனே இவர்கள் மீது இறங்கும் சொல்லி கேட்போம். நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். குணமளிக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அபிஷேகம் செய்கின்ற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழிநடத்தும். இந்த பிரசனத்திற்காக இதற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களை தொடுவதாக. ஆண்டவரே இவரோ கண்ணீரோடு ஜெபிக்கிற இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சொல்லி கேட்போம். இதோ முட்டி போட்டு இருக்கிறவங்க கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினீங்களே, எனக்கும் வெளிப்படுத்துங்க. சீடர்கள் மத்தியில் இறங்கி வந்தீங்களே, எனக்கு மத்தியிலும் இறங்கி வாங்கன்னு சொல்லி கேட்போம். கரங்களை கூப்பி இதோ இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. நான் சொல்லுங்க. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மத்தியிலே அரசராக இறங்கி வருவதற்காக நன்றி கூறுகிறேன். அரசரே, எங்கள் மத்தியிலே வந்தமைக்காக நன்றி கூறுகிறேன். நன்றி இயேசுவே. தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, ஆவியானவரே, நிழல் ஆடுகிறவரே, குணம் தருகிறவரே, என்னோடு வந்தருளும். ஆவியானவரே, என்னை வழி நடத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சத்தமா திரும்ப திரும்ப ஹல்லேலூயான்னு மட்டும் அதோ அவங்க மேல கைகளை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏதோ உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். முழந்தாள் படியிட்டு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ நாங்கள் சாதாரண பயனற்ற ஊழியர்கள். இதோ இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயான்ற வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு உமது ஆசீரின் கிருபை இவர்கள் மத்தியிலே இறங்குவதாக. இதோ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமது தூய நீர் பாய்ந்தோட செய்வதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் இதோ இந்த பீடத்திலே இறங்கி வருவதற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். நன்றி இயேசுவே சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, உமது நடுவிலே எங்கள் மத்தியிலே இறங்குவதற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Thank you Jesus. 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 ஒரு நிமிடம் அமைதியாக என்ன சொல்லி வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தலை மீது கையை வச்சு, இது விளையாட்டு கிடையாது. யார் யார் மீது உங்களுடைய கரங்கள், நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் சரிதான், ஒருத்தங்க மேலே ஆண்டவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி கையை வச்சு ஜெபிக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதம் உங்கள் வழியாக அவங்க மத்தியில் இறங்க போகுது. ஒரு நிமிஷம் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்காக தலை மீது கையை வச்சு இப்போ ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
சேர்ந்து ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதே மனநிலையில் முட்டி போட்டுட்டு இருந்தவங்க ஏந்திரிங்க, பேசாதீங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறீங்க. நின்றுட்டு இருந்தவங்க இப்பொழுது முழந்தாள் படியிடுங்க. இப்போ எதுக்காக வேண்டணும்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க. நின்றுட்டு இருந்தவங்க முட்டி போடுங்க, முட்டி போட்டுட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நில்லுங்க. சாமி என்னால் முட்டி போடலை முடியாதுன்றவங்க நின்றுக்கிட்டே இருக்கலாம். எதுக்காக வேண்டணும்னு கேட்டுட்டு அவங்க மேலே அவங்க தலையில் கை வைங்க. அவங்க தலைமையில கை வைங்க. முட்டி போட்டுட்டு இருந்தவங்க நில்லுங்க, நின்றுட்டு இருந்தவங்க முட்டி போடுங்க. முட்டி போட முடியல அப்படின்றவங்க நின்றுக்கோங்க. அதே மாதிரியே எதுக்காக வேண்டணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க தலை மீது இப்பொழுது கை வைங்க. ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக இப்போ கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய தலைமீது இப்பொழுது நீங்கள் கை வைக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வழியா உங்ககிட்ட ஜெப விண்ணப்பத்தோடு முட்டி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இறங்க போகுது. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இப்போ நான் எனக்காக கேட்கல, என் பக்கத்தில் என்கிட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக வந்திருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. இப்பொழுது துதிகளின் ஆண்டவர், ஆராதனைக்குரிய ஆண்டவர், வழி நடத்துகின்ற ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இப்பொழுது இறங்கி வர இருக்கிறார். இதோ நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீங்கள் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் சகோதரனுக்காக, உங்கள் சகோதரிக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபம் செய்ய போகிறீங்க. வாயை திறந்து, ஆண்டவரே இதோ இப்பொழுது நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், எனக்காக இல்லை, என் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரனுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆவியானவரே ஆசீர்வதியும் சொல்லி, தாவீதின் மகனே ஆசீர்வதியும் சொல்லி அல்லேலூயான்னு சொல்லுங்க. தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிருன்னு சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே வாரும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பிங்க, திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க. இதோ யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை இப்பொழுது நீங்க சொல்ல ஆரம்பிங்க. யார் மேல தலையை கை வச்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை சொல்ல ஆரம்பிங்க. எப்பொழுது அவங்க பெயரை சொல்லி நீங்க கட்டளை இடுறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில இறங்கி வர ஆரம்பிக்குது. அவர்களுடைய பெயரை சத்தமா சொல்லுங்க, அவர்களுடைய பெயரை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே இதோ என்கிட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக வந்திருக்கிறாங்களே இவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்காக நாடி நிற்கிற இவர்களுக்கு நீர் தாமே பலத்தை கொடுத்த சொல்லி இதோ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமது தூய நீர் பாய்ந்தோட செய்வதாக என்று நாங்கள் வாசிப்பதை போல ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க என்று சொல்லி சொல்லுங்க பாப்போம். நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க தலை மீது கை வச்சு எல்லாரும் துதிங்க பாப்போம். சொன்ன வார்த்தை அல்லேலூயான்ற வார்த்தை, இயேசு ஆண்டவரேன்ற வார்த்தை, நன்றி இயேசுவேன்ற அந்த வார்த்தை, எந்த வார்த்தை உங்களுக்கு வாய்க்குள்ளார வருதோ அதை சொல்ல ஆரம்பிங்க. துதிக்கிற ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவருடைய பிரசனம், ஆவியானவருடைய பிரசனம் அவர்கள் மத்தியிலே இறங்கி வர ஆரம்பிச்சிடும். இதோ அவர்கள் மீது கை வைத்து இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இதோ கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, இதோ உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த ஜெப வேளையிலே முழந்தாள் படியிட்டு ஜெப விண்ணப்பத்தோடு முட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உமது பிரசன்னத்திற்காக நாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லிப்போம். சத்தமா சொல்லுங்க. நின்றுட்டு இருக்கிறவங்களா சத்தமா அவர்களுடைய பெயர்களை
பெயர்களை சொல்லுங்க பாப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே சுகம் கொடுக்கிறவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே நலமாக்குபவர், வியாதிகளிலிருந்து சுகம் கொடுக்கிறவர், வியாதிகளிலிருந்து சுகம் கொடுக்கிறவர், இது குடும்ப பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர், குடும்ப பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர், தெய்வம் விடுதலை தருகிறவர். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைகள் ஆண்டவரோடு பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் இவர்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் சொல்லி கேட்போம். பலப்படுத்துகின்ற ஆண்டவர், வழி நடத்துகின்ற ஆண்டவர், குணம் தருகின்ற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இதோ இந்த முழு இரவு ஜெபத்திலே பிரசன்னத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் தாமே தயை கூறுவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நன்றி. சுத்தமா சொல்ல பார்ப்போம். நன்றி நன்றி பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி கேட்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமது பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு ஜெபிக்கின்ற இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபனமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்காக, இதோ நீர் தாமே இந்த காரியங்களுக்காக இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ உமது பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வருவதற்காக உமது பிரசன்னம் இவர்கள் மத்தியிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இறங்கி வந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே, நன்றி கூறுகிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பெயர்களை சொல்லுங்க, பெயர்களை சொல்லுங்க, பெயர்களை சொல்லுங்க. உங்க முட்டி போட்டுட்டு இருக்கிறவங்களுடைய பெயர்களை சொல்லுங்க, பெயர்களை சொல்லுங்க, அவங்களுடைய பெயரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய இல்லத்திற்கு நான் சொல்லுகின்ற ஜெபம் விண்ணகத்தை எட்டுவதாக என்கின்ற வார்த்தை கிடங்க. அவர்களை பெயர்களை சத்தமா சொல்லுங்க, பெயர்களை சொல்லுங்க. ஆண்டவர் உமது பிரசன்னத்திற்காக நன்றின்னு சொல்லி அவர்களுடைய பெயர்களை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாப்பா இயேசுவே நன்றி. உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் மீது கரங்களை வைத்து அவர்களாக பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரீசுரா ஆவியான தேவனுக்கே அன்பரே ஒரு நிமிடம் மௌனமாக அவங்க மேலே கைகளை வைத்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபிங்க. சத்தமாக சொல்லணும்னு சொன்னால் சத்தமாக சொல்லுங்கள்.
அனைவரும் எழுந்து நிற்போம். அப்படியே இருங்க. அப்படியே எல்லோரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போ ரெண்டு பேரா ஒருத்தர் கையை பிடிச்சி நில்லுங்க. அப்படியே ரெண்டு பேரா ஒருத்தர் கையை பிடிச்சி 2 பேர் தான். மானிட்டர் ஒர்க் ஆகல. 2 பேர் ஒருத்தர் பாக்குற மாதிரி. நீ இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அப்படி இல்லைன்னாக்கா, அப்படி இல்லைன்ற பட்சத்துல 3 பேர் நிக்கலாம். ஓகேவா? இருவராக நிக்கணும். ஒருத்தரை பார்த்து நில்லுங்க. ஒருத்தரை பார்த்து நில்லுங்க. இங்க பாரு தம்பி, இங்க வந்து நற்கரணைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து நில்லுங்க. கைய பிடிச்சு நில்லுங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரீயா நில்லுங்க. யாரும் இடிச்சு நிக்க வேணாம். கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. ஏன்னா இப்பொழுது நீங்க ஜெபிக்க நம்மளுடைய அப்பா சகோதரர் வந்து உங்களுடைய தலை மீது கைகளை வைத்தும் ஜெபிப்பாங்க. நீங்க இப்ப ஒருத்தருக்காக ஜெபிக்க போறீங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இயேசுவே சொல்லுங்க, உமது அன்பால் என்னை நிரப்பும். இந்த வார்த்தைய திரும்ப சொல்லிட்டே இருங்க. நாங்க ஜெபிச்சுட்டே இருப்போம். நாங்க இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் நிரப்பும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. இயேசுவே உமது பிரசன்னத்திற்காக நன்றிக்கிறேன். இதோ இங்குள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பதற்காக நன்றிக்கிறோம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். இதோ சாதாரண அப்ப வடிவிலே இறங்கி வந்த ஆண்டவர் இதோ உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கி வருவது கொண்டிருப்பதற்காக, அவருடைய அன்பினால் உங்களை ஆசீர்வதிக்க இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய பலம் அதோ அரசர், இதோ தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், இதோ ஆண்டவர் இதோ உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதோ உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமது அன்பினால் எங்களை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் நிரப்பும் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இயேசுவே உமது பிரசன்னத்தினால ஷாபலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். ஆண்டவரே உமது இரப்பத்திற்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது இடப்படத்திற்காக, இதோ இவர்கள் மத்தியிலே இறங்குவதற்காக, இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே. இதோ பல்வேறு தேவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். சொல்லுங்க பாப்பா. இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பால் என்னை நிரப்பும். இதோ பல்வேறு நேரத்தில் வெளியில் சொல்ல முடியாத பாவத்தை செஞ்சுட்டு இதோ இந்த பீடத்துக்கு முன்னாடி நிற்க முடியலையே நிற்கிற ஆண்டவருடைய அன்பு அதுக்கு மேலானது. வீட்டுக்கு தெரிய முடியாத நான் பாவத்தை பண்ணியிருக்கிறேன், கவலைப்படாத. இயேசுனுடைய அன்பு அதற்கு மேலானது. இயேசுவினுடைய அன்பு அதற்கு மேலானது. இயேசுவினுடைய அன்பு அதுக்கு மேலானது. இதோ என்னுடைய இந்த பால் உணர்ச்சிகளுக்காக, இதோ மொபைலில் நான் பார்க்கக்கூடாத படங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேனே. ஆண்டவருடைய அன்பு அதுக்கு மேலானது. வீட்டில் சொன்னதுக்கு மீறி நான் கேட்காம நடந்துட்டேனே. இயேசுனுடைய அன்பு அதுக்கு மேலானது. இதோ கடன் தொல்லையோடு நான் இருக்கிறேனே. இயேசுவின் அன்பு அதுக்கு மேலானது. இதோ நோய் நொடிகள்லாம் இருக்குது, மாத்திரை எவ்வளோ மாத்திரை போட்டாலும் என்னால் கேட்க முடியலையே. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும் சிலிக்கிப்போம். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும் சிலிக்கிப்போம். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவே அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவே அன்பால் நிரப்பும். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே அன்பால் என்னை நிரப்பும்.
இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். உங்களுடைய வாயில என்னென்ன வார்த்தை வருதோ ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும் சொல்லி கேட்போம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும் சொல்லி கேட்போம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும் சொல்லி கேட்போம். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். திரும்ப திரும்ப சொல்லுங்க. யாருக்காக நீ வேண்டுறீங்களோ, யாருக்காக ஜெபம் செய்கிறீங்களோ, யாருக்காக இந்த வேண்டுதல் நீ கிடைக்கிறீங்களோ அதற்காக நன்றி சொல்வோம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அன்பால் 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 என்னை நிரப்பும். இயேசுவேயும் அது அன்பினால். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் கரங்களை நீட்டி ஜெபிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்குறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இறங்க கடவுது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இறங்க வருவது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் உள் மனதிலும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை பாய்ந்தோடு செய்கின்ற ஆண்டவர். இதோ கல்வாரியின் ஆண்டவர் இதோ உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும் கேட்போம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும் கேட்போம். இயேசுவேயும் அது அன்பினால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும் சொல்லுவோம். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமது பிரசன்னத்திற்காக நலஞ்சிக்கிறோம். இயேசுவே உமது பிரசன்னத்திற்காக நலஞ்சிக்கிறோம். இதோ இவர்கள் மத்தியிலே இனி விருதாமை இறங்கி வந்து கொண்டு இருப்பதற்காக நலஞ்சிக்கிறோம். பலப்படுத்துகின்ற ஆண்டவர், வழி நடத்துகின்ற ஆண்டவர், குணம் தருகின்ற ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். இயேசுவேயும் அன்பால் என்னை நிரப்பும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். உமது இருப்பதற்காக எங்கள் மத்தியிலே வந்து கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. யாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய ஒரு கையை உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேலே வைங்க பாப்போம். ஒரு கை ரைட் ஹேண்டை நீங்கள் அவர் மேலே வைக்கணும். ரெண்டு பேருமே ஆப்போசிட் எல்லாருமே அவங்க தலை மேலே வச்சுருப்போம். இப்போ நான் சொல்ல அவங்களுக்காக அவர்களை பெயரை சொல்லி இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. கண்களை மூடி நீங்கள் யார் மீது இப்போ கையை வச்சிருக்கிறீங்களோ அவங்க பெயரை சொல்லுங்கள். ஆண்டவருடைய இந்த கல்வாரி இரத்தம், சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த இயேசுவினுடைய அந்த இரண்டு கரங்கள்லிருந்து ஆணிகளால் அந்த இரத்தம் இதோ உங்க கை வழியா இதோ இந்த சகோதரனுடைய உச்சம் தலையில படுது. உங்க கையில இருந்து அந்த ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் இதோ உன்னுடைய சகோதரன் சகோதரியுடைய இந்த தலையில இறங்க போது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமது ரத்தத்தினால் இதோ என்னுடைய சகோதரனை கழுவுங்க, உமது ரத்தத்தினால் குணம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உமது ரத்தத்தினால் பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய ரத்தம் இதோ உன் கை வழியா உன்னுடைய சகோதரனுடைய உச்சம் தலையில இப்ப படுது. நீ உணரு, ஜில்லுன்னு சிவப்பு நிற ரத்தம் உன் கை வழியா உன்னுடைய சகோதரனுடைய அந்த உச்சம் தலையில இப்ப போடுது. ஆண்டவருடைய நோய்கள், ஆண்டவரே நோய்கள் இருந்தா குணமாக்குங்க ஆண்டவரேன்னு கேளு. ஆண்டவரே இதோ என்னோட மனுஷனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இதோ உம்மது ரத்தம், இந்த தூய ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்தோட செய்வதாக சொல்லி கேளு. நன்றி. நீ நினைச்சு பாரு, ஆண்டவருடைய ரத்தம் உன் கை வழியா இப்பொழுது அவருடைய தலை மீது படுது. இதோ அவனுடைய கண் மேல படுது. அவனுடைய வாய்ப்பகுதி இதோ மூக்கு பகுதி காதுகள் அனைத்தும்
காது கேட்க மாட்டேங்குது, கண் பார்வை குறைபாடா இருக்குது. ஆண்டவருடைய ரத்தம் இதோ ஓன் வழியா, ஓன் கை வழியா அவருடைய உச்சம் தலையில படுது. பிரசன்னத்தை உணருங்க. ஜில்லுன்னு வருகின்ற அந்த ரத்தம் இதோ அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்தோடுறது. நினைச்சு பாரு, ஆண்டவரே இதோ என்னை ஆசீர்வதிக்க கேட்கல, என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரி ஆசீர்வதிக்க நான் கேட்கிறேன்னு சொல்லி கேளுங்க. இதோ ஒரு நிமிடம் அப்படியே நினைச்சு பாரு. நன்றி இயேசுன்னு சொல்லு. உமது ரத்தத்தினால் கழுவுன்னு சொல்லுங்க. உமது ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உமது ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இப்பொழுது கரங்களை எல்லாம் உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்துவோம். நற்கருணை ஆண்டவரை பார்த்து 2 கரங்களை உயர்த்துவதற்கான காரணம், ஆண்டவரே என் கையில் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தை அப்பாவை பார்த்து என்னை தூக்குப்பான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கரங்களை இப்பொழுது உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொன்னீங்க. கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நான் உன்னை ஆராதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கிறதா நினச்சிக்கிட்டு மீண்டுமாக இந்த பாட்டை பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அப்படியே முழந்தால் படியிடுவோம். இந்த இறுதி ஆசீர்வாதம் என் குடும்பத்திற்கும் என்னுடைய பங்குக்கும் என் உறவுகளுக்கும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் சென்றடைய வேண்டும். அந்த ஆசீர் ஒருவேளை நம்மோடு பயணம் செய்தவர்கள் இப்போ இல்ல, வெளியூர் போயிட்டாங்க, இல்ல வீட்டில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் உங்கள் வழியாக அந்த ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். இவ்வளவு நாளா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படிங்கறத ஒரு மாத்தி, ஏசப்பா இப்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களே அவங்கள ஆசீர்வதிங்க, இது என்னுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ ஆசியாக விளங்குவாய். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர் இதோ உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய உற்றார் ஒருவனுக்கும் சென்றடையும்படியாக இதோ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அப்பா தந்தை இறைவனுக்கே ஆமென் அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கமுள்ளவர். இயேசு என்னை சுகப்படுத்தி விட்டார், நலமாக்கி விட்டார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுடைய பங்கை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமது அன்பால் நிரப்பும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்களோ, இல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு அனுபவமோ, இல்ல சூடா ஒரு அனுபவமோ, இல்ல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், இல்ல எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்பட்டிருந்துச்சுனாக்கா தைரியமா முன்னாடி வந்து சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இனிமேதான் நீங்க உங்களுடைய பங்கை நீங்க வழிநடத்த போறீங்க. உங்க பங்குக்கு தேவையான அனைத்தையும் நீங்க செய்ய போறீங்க. நீங்க தான் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு கருவியாக இருக்க போறீங்க. ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே நான் பெட்டுக்கு வர இருந்தேன். இன்னைக்கு கூட ஒட்டஞ்சத்திரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் அளவில் அந்த இடுப்பு உட்கார முடியாமல் முட்டி போட்டு நின்னேன். ஆண்டவரை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த 10 நிமிஷம் அளவில் இந்த உடம்பு பூர்ண சுகமாயிருச்சு. ஆண்டவரே, பூர்ண சுகமாயிருச்சு. இந்த கையை தூக்க முடியாம இருந்தேன். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் தூக்கிட்டேன் பாருங்க. இந்த கை நல்லா ஆயிடுச்சு. இது கூட இன்னைக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஒட்டஞ்சத்திரம் ஆஸ்பத்திரியில். ஆனால் 5 நாள் கழிச்சு பாப்பா பேசிக்கலாம் நாங்கள். ஆனால் இங்கே வந்து வேண்டவும் பாருங்க சுகமாயிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் என்னை சுகப்படுத்திட்டார். அவ்வளவுதானா? எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. திருப்பலிக்கு நாம் தயாராகுவோம். சந்தோஷமா இருந்தீங்களா? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? ஓகே. அவருடைய அன்பு உங்களை முழுமையா நிரப்பியிருக்குது. ஓகே, அவருடைய அன்பு இருந்தாலே கண்டிப்பா நீங்க முழுமையா ஒரு குணம் அடைஞ்சிட்டீங்க. குடும்பத்தில் அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கடன் பிரச்சனை, தொழில் முன்னேற்றம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இயேசுவே உமது அன்பால் எங்களை நிரப்பும். அவருடைய அன்புதான் நம்மளை சுகப்படுத்தும். அவருடைய அன்புதான் நம்முடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கும். சரிங்களா? இதை நீங்கள் உணர்ந்துகளாக
வருகிற இப்ப இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நீங்க எனக்காக பலியாரீர், நீங்க எனக்காக இந்த திருப்பலியிலே தன்னையே நீங்க கொடுக்கறீங்க. எனவே இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கொடுக்கிறேன்? என் குடும்பத்தை கொடுக்கிறேன். என்னுடைய தொழில் முன்னேற்றம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்ப பிரச்சனை, பிரிந்த குடும்பங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் நடைபெறாமல் தடையாக இருக்கிற தடைகள், கடன் பிரச்சனை, குடிப்பழக்கத்தினால் மிகுந்த ரொம்ப ஒரு சில குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க. எனவே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து கணவன் விடுதலை பெற, பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடம் ஒரு பரிசுத்தமான ஒரு பலிபீடம். எனவே குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது நமக்காக அனைத்தையும் அவர் நமக்காக கடவுளுடையத்திலே பரிந்து பேசுகிறார். எனவே திருப்பலியில் பயபக்தியோடு ஒவ்வொரு திருப்பலியுமே நமக்கு குணமளிக்கும் திருப்பலி, விடுதலை தருகிற திருப்பலி, மீட்பை தருகிற திருப்பலி. எனவே திருப்பலியானது சாதாரண நினைச்சு நீங்க பங்கெடுக்க வேணாம். இந்த திருப்பலி என் வாழ்வை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் குடும்ப உறவுகளை சரிபடுத்தும். பேச முடியாதவர்கள் நான் பேச முடியும். ரொம்ப ஒருவேளை நான் பகை உணர்வோடு இருக்கிறேன், மன்னிக்க முடியாம இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த திருப்பலி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் மாற்றத்தையும் தரும்.